நமஸ்தே ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் வியூவர்ஸ். இந்த வீடியோவில் நம்ம விஷாரத் உத்ராத் செகண்ட் பேப்பர் பற்றி பார்க்க போகிறோம். கொஸ்டின் பேப்பர் பேட்டர்ன் எப்படி இருக்கும், மெத்தட் ஆஃப் ரைட்டிங், இம்பார்ட்டண்ட் கொஸ்டின்ஸ்லாம் என்ன, அதெல்லாம் பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். செகண்ட் பேப்பரை முதல்ல 3 டிவிஷனாக பிரிச்சிருக்காங்க. ஒன்று துருவஸ்வாமினி, இது ஒரு நாட்டக்காரோட பேர் ஸ்ரீ ஜெய்சங்கர் பிரசாத். ரெண்டாவது சூரியோதய், இது ஒரு ஏகாங்கி. மூணாவது பாரத் கா இத்திஹாஸ் அப்படின்னு மொத்தம் 3ஆக டிவைட் பண்ணியிருக்காங்க. துருவஸ்வாமினி பற்றி நம்ம சொல்லும்போது ஸ்ரீ ஜெய்சங்கர் பிரசாதோட அந்திம் ரச்சனா இதை டிஃபனிலையோ ஷாரான்ஸ்லேயோ சரித்திர சித்திரலையோ கேட்கும்போது எழுதிட நீங்கள் மறந்துடக்கூடாது. கொஸ்டின் பேப்பரில் ஃபஸ்ட் எடுத்த உடனே சந்தர்ப்ப சகித வியாக்கியா தான் இருக்கும். சந்தர்ப்ப சகித வியாக்கியா ஃபஸ்ட்டு சந்தர்ப்ப சகித வியாக்கியா துருவஸ்வாமினிலேருந்து தான் கேட்டிருக்காங்க. அதனால் இதில் மொத்தம் 6 சந்தர்ப்ப சகித வியாக்கியா கொடுப்பாங்க. அதுலேருந்து மொத்தம் 4 நீங்கள் எழுதணும். அப்படின்னா 1க்கு 5 மார்க், டோட்டலாக 20 மார்க்ஸு யூ கேன் ஸ்கோர் ஈஸிலி. இது எப்படி எழுதணும், சந்தர்ப்ப சகித வியாக்கியா எழுதுறதுக்கான மெத்தட் என்னென்னா, முதல்ல நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லிட்டேன், இது ஒரு நாட்டக் அப்படின்னு. ஸோ நாட்டக் का नाम दुर्वास्वामिनी, नाटककार का नाम श्री जयशंकर प्रसाद, नाटककार का परिचय, அதுக்கப்புறமா சந்தர்ப்ப வியாக்கியா விசேஷதா இப்படின்னு முதல்ல 6 சப்ஹெட்டிங்ஸ் போட்டு நீங்கள் எழுதணும். சந்தர்ப்பம் எந்த சந்தர்ப்பத்திலேருந்து அது அந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னு எழுதணும். வியாக்கியா அந்த கொஸ்டினை எலாபரேட் பண்ணி அதோட மீனிங் என்னன்னு எழுதணும். விசேஷதா அந்த கொஸ்டினில் இருக்கிற ஸ்பெஷாலிட்டிஸ் என்ன அப்படிங்கிறத நீங்கள் எழுதணும். இதுதான் சந்தர்ப்ப சகித வியாக்கியா ஃபஸ்ட்டு துருவஸ்வாமினிலேருந்து கேட்குற ஃபஸ்ட்டு சந்தர்ப்ப சகித வியாக்கியாவோட பேட்டர்ன். ரெண்டாவது சூரியோதயிலேருந்து நமக்கு சந்தர்ப்ப சகித வியாக்கியா கேட்பாங்க. இதில் சூரியோதய் நமக்கு ஒரு ஏகாங்கி நம்ம ஃபஸ்ட்டே பார்த்துட்டோம் இல்லையா. இதில் மொத்தம் 6 டிவிஷன்ஸ் இருக்குது. அது என்னென்னா சூரியோதய், உதயன், கிருஷ்யஸ்ருங், மயோப்பியா, புஜ்தா தீபக், விஷகன்யா அப்படின்னு மொத்தம் 6 டாபிக் இதுக்குள்ளே இருக்குது. இதில் மொத்தம் நமக்கு 4 கொஸ்டின்ஸ் கொடுப்பாங்க. 2 தான் நம்ம எழுத போகிறோம். முதல்ல 10 மார்க் மட்டும்தான் இந்த சூரியோதய்க்கு நமக்கு கிடைக்க போகுது. ஸோ இதை எப்படி எழுதலாம், சூரியோதயோட சந்தர்ப்ப சகித வியாக்கியா சேம் மெத்தட் தான். एकांकिकार का नाम, एकांकिकार का परिचय, சந்தர்ப்ப வியாக்கியா விசேஷதா அப்படின்னு இதுலேயும் 6 சப்ஹெட்டிங்ஸ் கொடுத்து நாம் எழுதணும். சந்தர்ப்ப சகித வியாக்கியா எழுதும்போது மட்டும் நல்லா அழகாக கொஸ்டினை ஒரு தடவைக்கு 2 தடவை நல்லா படிங்க. படித்து புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா எழுத ஸ்டார்ட் பண்ணுங்கள். அழகான ஹேண்ட் ரைட்டிங்கில் எழுதுங்க. ஒரு சப்ஹெட்டிங்ஸ் போடும்போதும் ஸ்டார் போட்டு மென்ஷன் பண்ணிவிட்டு நீங்கள் எழுத ஸ்டார்ட் பண்ணுங்கள். அப்போ பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாகவும் இருக்கும், நிறைய மார்க் நம்மளுக்கு கிடைக்கிறதுக்கு ஈஸியாகவும் இருக்கும். நெக்ஸ்ட்டு 3rd ரோமன் லெட்டர் சரித்திர சித்திரன். இது 15 மார்க்கு. சாய்ஸ் இருக்குது, திஸ் ஆர் த சாய்ஸு. ஸோ அதனால் நம்ம கொஞ்சம் டீப்பாக படிச்சுட்டு போனோம். 15 மார்க்கு கொஞ்சம் நிறைய எழுதுகிற மாதிரியும் இருக்கும். இப்போ துருவஸ்வாமினி இதில் துருவஸ்வாமினிலேருந்து தான் கொஸ்டின்ஸ் சரித்திர சித்திரன் கேட்குறாங்க. இதில் ரொம்ப இம்பார்ட்டண்ட் கொஸ்டின்ஸ் எல்லாம் என்னென்னா, துருவஸ்வாமினி படிச்சுக்கோங்க, ராமகுப்தா படிங்க, சந்திரகுப்தா பற்றி ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக கேட்பாங்க, அவங்கள பற்றி படிச்சுக்கோங்க. ஸோ ரைட்டிங், மெத்தட் ஆஃப் ரைட்டிங் என்னென்னா, நாட்டக்கார் கா நாம், நாட்டக்கார் கா பரிச்சை அப்படின்னு போட்டு எழுதிட்டு இந்த 3 பாயிண்ட்ஸ் முடிஞ்சதுக்கப்புறமா சரித்திர சித்திரன் அந்த ஒரு கேரக்டரை பற்றி, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ துருவஸ்வாமினி பற்றி தான் கொஸ்டின் வந்திருக்கு அப்படின்னு சொன்னால் உபஹார் ஒரு சப்ஹெட்டிங் போடலாம், பியார் ஒரு ஹார் அடுத்த சப்ஹெட்டிங், சாஸ்வத நாரித்வ வசாஹஸ், விஷம பரிஸ்திதியா, தயா ஒரு கருணா கி மூர்த்தியா, புரோஹித் கா விசார், சாஹசி துருவஸ்வாமினி அப்படின்னு நிறைய ஒரு 8லேருந்து 10 சப்ஹெட்டிங்ஸ் போடுங்க. ஒரு சப்ஹெட்டிங்குள்ளேயும் ஒரு 4 பாயிண்ட் இருக்கிற மாதிரி எழுதுங்க. கடைசியில் உப்சங்காரம் எழுதணும். ஸோ இப்படி எழுதினா மட்டும்தான் நம்மளுக்கு 15 மார்க்கில் 13-14 மார்க்கு தாராளமாக நம்மளால் ஸ்கோர் பண்ண முடியும்.
அதனால் இம்பார்ட்டன்ட் கொஸ்டினும் கொடுத்துட்டேன், இந்த மெத்தட் ஆஃப் ரைட்டிங்கும் சொல்லிட்டேன். நல்லா அழகாக படிச்சுட்டு வாங்க. அடுத்தது 4th ரோமன் லெட்டர் கின்ஹி 3 पर டிப்பினியா. இதுவும் சேம் துருவசுவாமினிலேருந்து தான் கேட்டிருக்காங்க, ஆனால் டிப்பினி கேட்டிருக்காங்க. ஸோ மொத்தம் 4 கொடுப்பாங்க. 4லேருந்து நீங்கள் வெறும் 3 எழுதினா போதும், ஒன்றுத்துக்கு 5 மார்க், டோட்டல் 15 மார்க். ஸோ இதில் பார்க்கும்போது டிப்பினியில் பார்க்கும்போது திருப்பியும் அதே மாதிரி தான், நாட்டக்கா நாம், நாட்டக்காரக்கா நாம், நாட்டக்காரக்கா பரீட்சை மட்டும் போட்டுட்டு அதுக்கு கீழே சப்ஹெட்டிங்ஸ் எதுவும் எழுத வேண்டாம். த கண்டென்ட், அதோட எக்ஸாக்ட் ஆன்சர், ரெஸ்பெக்டிவ் கொஸ்டின்ஸ்க்கு ரெஸ்பெக்டிவ் ஆன்சர் எப்படி எழுதணும்னா ஒரு 4 பேராவாக பிரிச்சுக்கோங்க. ஒரு பேராலையும் ஒரு 3 பாயிண்ட் இருக்கா மாதிரி எழுதுங்க. இதுக்கு சப்ஹெட்டிங்ஸ் போட்டு தான் எழுதணும்னு அவசியம் இல்லை, நீங்கள் அப்படியே கூட எழுதலாம். ஆனால் கொஞ்சம் நல்லா படிச்சுவாங்க. இதில் ரொம்ப இம்பார்ட்டண்ட், டிப்பினியில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டிப்பினி என்னென்னா ஷக்கராஜ், ஆச்சாரிய, மிஹிர்தேவ், இச்சடா, கிங்கல். ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டிப்பினி துருவசுவாமினியில். ஸோ அதெல்லாம் ரொம்ப இன்டெப்த்தாக படிச்சுட்டு வந்துடுங்க. 5th रोमन लेटर ஏகாங்கி கலா கி திருஷ்டி சே ஆலோசனா. இதுக்கு வந்து மொத்தம் 15 மார்க்கு, 2 கொடுத்து 1 எழுத சொல்லுவாங்க. சூரியோதயிலேருந்து கேட்டிருக்காங்க. இதில் வந்து திருப்பி நீங்கள் எழுதணும்னா ஏகாங்கிகா நாம், ஏகாங்கிகார்கா நாம், ஏகாங்கிகார்கா பரீட்சை அப்படின்னு எழுதணும். இப்போ ஆலோசனான்ற கொஸ்டின் வந்ததுனால நீங்கள் இந்த நான் இப்போ சொல்ல போகிற சப்ஹெட்டிங்ஸ் எல்லாம் அதில் போட்டு எழுதுங்க. ஃபஸ்ட்டு சீர்ஷக்னா டைட்டில், ஏன் அந்த டைட்டில் கொடுத்துருக்காங்க, அந்த டாப்பிக்கு கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத எழுதணும். கதாவஸ்து ஸ்டோரி, ஷார்ட்டாக ஸ்டோரி எழுதணும். கதோபகதன் டயலாக், அந்த பர்டிகுலர் டாபிக் உள்ள வர டயலாக் என்ன அப்படிங்கிறத நீங்கள் எழுதணும். அதுக்கப்புறம் பாத்திர சித்திரன் கேரக்டர், பாஷா சைலி, सरल और सहज भाषा प्रयोग किया गया है அப்படின்னு எழுதினா மட்டும் கூட போதும். அடுத்தது தேஷ் கால் வாத்தாவரன் அப்படின்னு ஒரு சப்ஹெட்டிங். இந்த சப்ஹெட்டிங்க்கு வந்து கால், ஸ்தான், வாத்தாவரன் ஆதி கா வர்ணன் खूब किया गया है அப்படின்னு எழுதினா போதும். 7th रंग मंच पर, इस एकांकी रंग मंच पर आसानी से खेला जा सकता है அப்படின்னு எழுதினாவே போதும். 9th चरम सीमा, 8th வந்து चरम सीमा, कल्पना की सीमा के बाहर है, यही है इस एकांकी का चरम सीमा அப்படின்னு எழுதுங்க. 9th ஒன் உத்தேஷ்ய, உத்தேஷ்யனா குறிக்கோள், எதனால இந்த டாபிக் எழுதியிருக்காங்க அப்படின்றத எழுதணும். அப்புறம் உபசங்கார், கன்க்ளூஷன். இந்த மாதிரி ஒரு 10 சப்ஹெட்டிங் போடுங்க. அதுக்குள்ளே அட்லீஸ்ட் 3 இல்லைன்னா 4 சென்டென்ஸ் இருக்கிற மாதிரி பார்த்து எழுதிடுங்க. இதுதான் ஆலோசனை. 15 மார்க்ஸ்ன்றதுனால கொஞ்சம் நிறைய எழுதணும் அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க. இப்போ நான் சொன்ன மெத்தடில் நீங்கள் எழுதினீங்கன்னா நிறைய மார்க் ஈஸியாக ஸ்கோர் பண்ண முடியும். அடுத்தது 6th ரோமன் லெட்டர் டிப்பனி. இதுவும் சூரியோதயிலேருந்து தான் கேட்டிருக்காங்க. 10 மார்க்கு, 4 டிப்பனி கொடுப்பாங்க. அதுலேருந்து 2 நீங்கள் எழுதணும். டிப்பனி எழுதும்போது ஏகாங்கிகா நாம், ஏகாங்கிகார்கா நாம், ஏகாங்கிகார்கா பரீட்சை அப்படின்னு இந்த 3 சப்ஹெட்டிங் போடுங்க. அதுக்கப்புறமா வந்து மீதியெல்லாம் சப்ஹெட்டிங் போடணுன்னு இல்லை, ஒரு 4 பேராஸாக பிரித்து எழுதுங்க. ஒரு பேராக்குள்ளேயும் ஒரு 3 பாயிண்ட் இருக்கிற மாதிரி பார்த்து எழுதிடுங்க. இதுதான் வந்து 6th ரோமன் லெட்டரோட மெத்தட் ஆஃப் ரைட்டிங். இதுக்கு அடுத்தது 7th ரோமன் லெட்டர் பிராச்சீன் பாரத் கா இதிஹாஸ். இது வந்து 10 மார்க்கு, 2 கொஸ்டின் கொடுப்பாங்க. அதுலேருந்து ஒரு கொஸ்டின் நீங்கள் எழுதணும். 10 மார்க்ஸ்ன்றதுனால கொஞ்சம் எழுத தான் வேணும். இதில் இம்பார்ட்டண்ட் கொஸ்டின்ஸ் எல்லாம் என்னென்ன அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன், நோட் பண்ணி वச்சுக்கோங்க. इतिहास लेखन में प्रयुक्त होने वाले साधनों पर एक लेख लिखिए. भारत की प्रागैतिहासिक संस्कृति पर एक विचार, आर्य द्राविड संस्कृति का मेल, பல்லவகாலீன் சாகித்யா. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கொஸ்டின்ஸ், நல்லா படிச்சுக்கோங்க. இது எப்படி எழுதணும்? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஆரிய திராவிட சன்ஸ்கிருதி கா மேல் அப்படின்ற கொஸ்டினை செலக்ட் பண்ணுறீங்கன்னா
ஆரிய சன்ஸ்கிருதி அப்படின்னு போட்டு ஆரிய சன்ஸ்கிருதி பற்றி ஒரு 3 பேரா எழுதுங்க. ஒரு பேராக்குள்ளேயும் ஒரு 4 பாயிண்ட்ஸ் இருக்கிற மாதிரி எழுதுங்க. அடுத்தது திராவிட சன்ஸ்கிருதின்னு போடுங்க. திராவிட சன்ஸ்கிருதிக்குள்ளே ஒரு 3 பேரா, ஒரு பேராலையும் 4 பாயிண்ட். அடுத்த ஆரிய திராவிட சன்ஸ்கிருதிக்கா மேல் அப்படின்னு போட்டு அதுக்குள்ளே வந்து ஒரு 4 பாயிண்ட் இருக்கா மாதிரி எழுதுங்க. ஸோ இப்படி தான் இந்த 7th ரோமன் லெட்டரை எழுதணும். இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸும் கொடுத்துட்டேன். அடுத்தது 8th ரோமன் லெட்டர். இது வந்து திருப்பியும் பிராச்சீன் பாரத்துக்கா இதிஹாஸ் அதுலேருந்து தான் கொடுத்துருக்காங்க. இது வந்து டிப்பனி. இதுக்கு என்னென்னா முதல்ல வந்து 2 டிப்பனி கொடுப்பாங்க. அதுலேருந்து 1 எழுதுனா நீங்கள் போதும், 5 மார்க்கு. அதனால் இதோட இம்பார்ட்டண்ட் கொஸ்டின்ஸ் என்னன்னு நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். பாரதிய பாஷாயி गुप्तकालीन कला, कांतार शिल्पकला, नालंदा विश्वविद्यालय, भारत के निवासी, दक्षिणी प्रायद्वीप. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டிப்பனி. ஸோ மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா பிராச்சீன் பாரத் கா இதிஹாஸ்லேருந்து 15 மார்க்ஸ்க்கு தான் நமக்கு கொஸ்டின் ஆன்சர்ஸ் வரப்போகுது. ஆனால் நம்ம நல்லா படிச்சிட்டோன்னா நம்ம அந்த மார்க்கை ரொம்ப ஈஸியாக எடுத்துக்கலாம். டிப்பனி எழுதும்போது எப்போவுமே நிறைய சப்ஹெட்டிங்ஸ் உள்ளே போட்டு எழுதணும்னு அவசியம் இல்லை. பேராஸ் நிறைய வர மாதிரி ஒரு 3-4 பேராஸ் வந்து எழுதுகிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன்னா மோஸ்ட்லி டிப்பினிக்கு 5 மார்க் தான் கொடுக்குறாங்க. அதனால் ஒரு 4 பேராஸ் வர மாதிரி ஒரு பேராக்குள்ளேயும் ஒரு 3லேருந்து 4 பாயிண்ட் இருக்க மாதிரி பார்த்து எழுதிக்கோங்க. அவ்வளோதான் கைஸ். விஷாரத் உத்ராத் செகண்ட் பேப்பர் நல்லா படிங்க, நல்லா எழுதுங்க. ஆல் தி பெஸ்ட். Thank you very much.